அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது ஜாதகத்தை வெல்லும் ரகசியம் என்ன அப்படிங்கிற தலைப்புல தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோல நம்ம சொல்ல போற விஷயங்கள் எல்லாமே அதிகமா மற்ற இடங்கள்ல ஷேர் பண்ணாத விஷயம், நான் உணர்ந்த விஷயம், நடைமுறையில அது கொஞ்சம் ஒத்தும் வருது. சோ அப்படிப்பட்ட ஒரு ரகசியமான ஒரு விஷயத்தை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம ஹாரோஸ்கோப் ரீப்ரோகிராமிங் அண்ட் லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்னு ஒரு சேனல் வச்சிருப்போம். அந்த சேனல்ல எம்டினஸ் பிராக்டிஸ் அப்படின்ற ஒரு வீடியோ போட்டிருப்போம். அந்த வீடியோட லிங்க் கூட டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். அதை முதல்ல பார்த்துட்டு வாங்க. அல்லது அதோட பேசிக்ஸை இப்ப நான் சின்னதா சொல்றேன், அதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இதுல சொல்ற வழிமுறைகளை பின்பற்றுங்க அல்லது புரிஞ்சுக்குங்க. அப்படி நீங்க புரிஞ்சுக்கிட்டு பின்பற்ற ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா உங்க ஹாரோஸ்கோப் மாற ஆரம்பிக்கும், வெல்ல முடியும், மாற்றம் அடைய தொடங்கும் அப்படிங்கறத நம்ம சொல்ல வர்றது. ஓகே, அப்படி என்ன சார் வழிமுறைகள் அப்படின்னா, இந்த உலகத்துல இருக்கிற எல்லாமே, இந்த நடைமுறை உலகத்துல, பிரபஞ்சத்துல, இந்த சூரிய குடும்பத்துல படைக்கப்பட்ட எல்லாமே பஞ்சபூதங்களால் ஆனது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அப்போ அந்த பஞ்சபூதங்கள்லயும் எது ஆதாரம், எது அடிப்படை, எது மூலம் அப்படின்னு பார்த்தா அது ஆகாய தத்துவம் தான். அப்போ இந்த ஸ்பேஸ் அப்படிங்கிற ஆகாய தத்துவத்தின் அடிப்படையில தான், அதுல இருந்து தான் எல்லாமே உருவாக தொடங்குச்சு. அப்போ அதுக்கும் முன்னாடி இன்னும் கொஞ்சம் ஆய்வு செஞ்சு பார்த்தா வெறுமனே எம்டி ஸ்பேஸ், வெற்றிடம், அந்த பிளாக் ஹோல் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இருக்கும். அந்த இடம் தான், அந்த தன்மை தான் இறைத்தன்மை அப்படின்னு சொல்லப்படுது. அதைத்தான் நம்ம பரமாத்மா, சூப்பர் கான்சியஸ் மைண்ட், கடவுள் துகள், எம்டி ஸ்பேஸ், பிளாக் ஹோல் அப்படின்னு பல விதங்கள்ல பல பேர்ல சொல்றோம். அந்த எம்டி ஸ்பேஸுக்கு, அந்த இறைத்தன்மைக்கு நிறைய பாசிபிலிட்டி உண்டு. எதை வேணாலும் உருவாக்க முடியும், எதை வேணாலும் மாத்தி அமைக்க முடியும், எந்த காலத்துல இருந்து எந்த காலத்துக்கு கொண்டு போக முடியும், அளவுகள்லயும் குவான்டிட்டிலையும் எவ்வளவு பெருசாவும் பிரம்மாண்டமாவும் கொண்டு வர முடியும், அதே சமயம் ரொம்ப சின்னதா ரொம்ப மைக்ரோ அளவுலையும் கொண்டு வர முடியும். சோ எல்லாமே அந்த எம்டினஸ்க்கு, அந்த சூப்பர் கான்சியஸ் மைண்டுக்கு பாசிபிள் அப்படிங்கறத நல்லா புரிஞ்சுக்குங்க. இப்போ அந்த எம்டினஸ், அந்த எம்டி ஸ்பேஸ், அதாவது ஆகாய தத்துவத்தோட அடிப்படை எல்லாருக்குள்ளயும் இருக்கு, எல்லா உயிர்களுக்குள்ளயும் இருக்கு, எல்லா இடத்துலயும் இருக்கு, எல்லா பொருட்களுக்குள்ளயும் இருக்கு. ரொம்ப நீங்க ஆராய்ஞ்சு அணு, துகள், புரோட்டான், எலக்ட்ரான், நியூட்ரான் அப்படின்னு போய்கிட்டே இருந்தீங்கன்னா கடைசியில் அங்கேயும் அந்த எம்டி ஸ்பேஸ் தான் வந்து நிற்கும். அப்போ எல்லா இடத்துலயும் அந்த சூப்பர் கான்சியஸ் மைண்ட் இருக்குன்னு அர்த்தம். சோ இதுல இருந்து நம்ம சொல்ல வர்றது என்னன்னா, ஒவ்வொரு உயிருக்குள்ளயும், ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளயும் அந்த ஆகாய தத்துவம் இருக்கு. இப்போ ஜாதகம் அப்படின்னா என்ன? இதுவரைக்கும் கடந்த காலங்கள்ல, பாஸ்ட் லைஃப்ல பார்த்த, உணர்ந்த, சிந்தித்த, நடந்த சம்பவங்களோட தொகுப்பு, பதிவு, கர்மா, அததான் நம்ம ஜாதகமா ப்ளூ பிரிண்டா எடுத்து பலன் சொல்லிட்டு இருக்கோம். அப்போ ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கிற கடந்த கால கர்மா அவனோட ஆள் மனசுல இருக்கும். அந்த ஆள் மனசுக்குள்ள இருக்கிற கர்மா அதே ஆள் மனசுல இருக்கிற அந்த சூப்பர் கான்சியஸ் மைண்ட், அந்த ஆகாய தத்துவத்தோட தொடர்பாகி கனெக்ஷன் ஏற்பட்டு அதுக்கேத்த மாதிரி தான் ஒருத்தனோட வாழ்க்கையில சம்பவங்கள் நடக்குது. சோ இப்படிதான் ஜாதகம், நமக்குள்ள இருக்க கர்மா அதனோட பலன்களை பிரதிபலிச்சுக்கிட்டு இருக்கு. இப்போ இதுல நீங்க கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, கடந்த கால பதிவுகள் அந்த எம்டி ஸ்பேஸோட, சூப்பர் கான்சியஸ் மைண்டோட கனெக்ட் ஆகி விளைவுகளை தருது அப்படிங்கிறது ஜாதகத்தோட பலன்கள். ஆனா இன்னொரு விஷயம் நீங்க நோட் பண்ணணும், நிகழ்காலத்துல நம்ம கொடுக்கற இன்புட்டும் அதோட மிக்ஸ் ஆகி தான் ரிசல்ட்டை கொடுக்கும். சோ கடந்த காலமும் நிகழ்காலமும் கலந்துதான் எதிர்காலத்தை தீர்மானிக்குது. இதுல எது வலிமையா நம்மள அறியாமையே அன்கான்சியஸாவே நடக்குது அப்படின்னா ஜாதகம் தான், பழைய கர்மா தான். ஏன்னா அது நம்ம ஆள் மனசுல ஆல்ரெடி இருக்கு. நம்மளோட பழைய பிலீஃப் சிஸ்டம், நம்மளோட கேரக்டர், நம்மளோட பழக்க வழக்கங்கள், நம்மளோட எண்ணம், சிந்தனை, செயல்பாடு எல்லாமே பழைய கர்மாவா ஜாதகத்தின் அடிப்படையில அந்த எம்டி ஸ்பேஸோட கனெக்ட் ஆகி பலன்களை தந்துகிட்டு இருக்கு. சோ அது நம்மள அறியாமலே வீரியமா செயல்பட்டு ரிசல்ட்டை கொடுத்துட்டு இருக்கு. அதனாலதான் ஜாதகத்தின் அடிப்படையில அதிகமா பலன் நடக்குது. இதனாலதான் மத்தவங்க இதை ஆழமா நம்பிக்கிட்டு இதுல நடக்கிற விளைவுகளை பார்த்து ஆச்சரியப்பட்டு ஜாதகம் தான் எல்லாமே, அதை மாற்றவே முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. பட் உண்மை அது இல்லை. நம்ம கொடுக்கற இன்புட் கொஞ்சம் வீரியம் கம்மி. ஏன்னா இன்னும் ஆள் மனசையும் அந்த ஆகாய தத்துவத்தையும் அந்த எம்டி ஸ்பேஸையும் அந்த எம்டினஸையும் போய் அடையல. அதை அடைய வைக்கிறது தான் ஜாதகத்தை மாற்றக்கூடிய முக்கியமான ரகசியம். அது எப்படி சார் மாற்ற வைக்கிறது, அது எப்படி அடைய முடியும் அப்படின்னா, 2 விதங்கள்ல அடைய முடியும். நீண்ட நாட்களுக்கு ஒரு விஷயத்த தொடர்ந்து செய்யறது மூலயமா அந்த விஷயம் நம்மளோட ஆள் மனசுல பதிவாகி அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட எதிர்காலத்துல சேஞ்சஸ் நடக்கும். சோ நீண்ட காலம் ஒரு பாயிண்ட். அதுக்கப்புறம் தீவிரமான ஆழமான செயல்முறைகள், இது 2வது பாயிண்ட். ஏதாவது ஒரு விஷயத்த ரொம்ப தீவிரமா உணர்வு பொங்க செய்யறோம் அப்படின்னா அப்பவுமே அது ஆள் மனதுல ரொம்ப டீப்பா பதிவாகும்.
ரொம்ப சந்தோஷமா இருக்கும்போது, ரொம்ப காமத்துல இருக்கும்போது, ரொம்ப கோபத்துல இருக்கும்போது, ரொம்ப ஆனந்தத்துல, ரொம்ப உணர்தல்ல, ரொம்ப மகிழ்ச்சியில இருக்கும்போது எதெல்லாம் ரொம்ப தூக்கலா நடக்குதோ அது எல்லாமே ஆழ்மனதுல அதிகமா சீக்கிரமா தீவிரமா பதிவாகும். சோ அப்படி கொடுக்கிற இன்புட்டுமே நம்மளோட ஆழ்மன கர்மாவுல பதிவாகி அந்த ஆகாய தத்துவத்தோட கலந்து நம்மளோட எதிர்காலத்தை நிர்ணயிக்கும். இப்ப நீங்க கேட்கலாம், அது எப்படி கொடுக்கறது, இந்த 2 முறையில எப்படி கொடுக்கறது, என்ன மாதிரி வழிகள் இருக்கு, என்ன மாதிரி மெத்தடுகள் இருக்கு அப்படின்னா அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். என்ன அப்படின்னா நீண்ட நாட்களுக்கு தொடர்ச்சியா கொடுக்கிற ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தா நம்மளோட நம்பிக்கை, நம்மளோட கான்பிடென்ட், நம்மளோட சிந்தனை. ஏன்னா சிந்தனை, நம்பிக்கை, பிலீவ் சிஸ்டம், நம்மளோட எண்ணங்கள், இது எல்லாமே எப்படி நம்ம ஃபியூச்சர் இருக்கணுமோ, பாசிட்டிவா நம்ம நல்வாழ்க்கைக்காக எப்படி இருக்கணுமோ அப்படி நம்ம திங்க் பண்ண ஆரம்பிச்சுட்டே இருந்தா, திங்க் பண்ணிட்டே இருந்தா, நம்ம நம்பிக்கிட்டே இருந்தா அது நமக்குள்ள இருக்கிற அந்த ஆகாய தத்துவத்தோட கனெக்ட் ஆகி எதிர்காலத்தை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும், அதுக்கேற்ற மாதிரி நடக்க ஆரம்பிக்கும். ஸோ நம்பிக்கை ரொம்ப ரொம்ப முக்கியம். இது ஒண்ணு. அதுக்கப்புறம் 2வது என்ன சொன்னோம், ரொம்ப ஆழமான ரொம்ப தீவிரமான ஆக்ஷன்ஸ், உணர்வுகள், உணர்ச்சிகள் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இதுக்கு தான் நம்ம லா ஆஃப் அட்ராக்ஷன்ல விசுவலைசேஷன் அப்படிங்கிற ஒரு பிராக்டிஸே பண்றது. கற்பனை மூலயமா ஆல்ரெடி நடந்த மாதிரி, சந்தோஷமா இருக்கிற மாதிரி, எல்லாத்தையும் அச்சீவ் பண்ண மாதிரி, நிறைய பணம் இருக்க மாதிரி, நினைச்ச வீட்டுல, நினைச்ச இடத்துல, நினைச்ச உறவுகளோட இருக்கிற மாதிரி, அங்கேயே சந்தோஷமா உணர்வு பொங்க வாழ்ற மாதிரி நிறைய கற்பனை பண்றது எதுக்கு அப்படின்னா ஆழமான தீவிரமான சந்தோஷமான உணர்வுகளை அந்த ஆழ் மனசுக்கு, ஆகாய தத்துவத்துக்கு ரொம்ப தீவிரமா தர தர அதுவும் ஆழ் மனசுல பதிவாகி அதுவும் எதிர்காலத்தை நிர்ணயிக்கும். ஸோ நம்பிக்கைகள், சிந்தனைகள், அதுக்கப்புறம் விசுவலைசேஷன், அஃபர்மேஷன், கிராட்டிடியூட், இந்த மாதிரியான லா ஆஃப் அட்ராக்ஷன் சார்ந்த பயிற்சிகள், இது எல்லாமே கலந்து அதோட நடைமுறையில் நீங்க பண்ற செயல்களும் இந்த 3ம் மிக்ஸ் ஆகி உங்களோட எதிர்காலத்தை கண்டிப்பா மாத்தும். இந்த 3 விஷயங்களும் உங்க ஆழ் மனசுல தொடர்ந்து பதிய பதிய செயல்பட தீவிரமாகவோ அல்லது நீண்ட நாட்களாகவோ ஆழ் மனசுல போய்கிட்டே இருந்தது அப்படின்னா அது வீரியம் பெறும், வலுவாகும். அப்போ பழைய காலம், பழைய கர்மா, ஜாதகம், அதோட வலிமை குறையும். எக்ஸ்டர்னலா நிகழ்காலத்தில் நம்ம கொடுக்கிற இந்த இன்புட்டோட வலிமை அதிகமாகி அதுக்கேற்ற மாதிரி சேஞ்சஸ் நடக்க ஆரம்பிக்கும். இப்படித்தான் ஜாதகத்தை மாத்த முடியும், ஜாதகத்தில் இருக்க பலன்களை ஆல்ட்ரேஷன் பண்ணிக்க முடியும். சோ இதுக்கு தொடர் முயற்சி வேணும், நம்பிக்கை வேணும், நல்ல சிந்தனை வேணும், அதுக்கான செயல்கள் வேணும், ஆரம்ப கட்டங்கள்ல ஆழமான பயிற்சிகளும் வேணும் அப்படிங்கிறது தான் நம்ம சொல்ல வருது. இத பயிற்சியா பண்ணாலும் சரி, வெறுமனே சிந்தனையில கூட பண்ணாலும் சரி, விதங்கள் தான் வேற. ஆனா நீங்க நல்ல ஞாபகத்துல வச்சுக்க வேண்டியது ஆழமான உணர்வு, நீண்ட நாட்களுக்கான உணர்வு அப்படிங்கறத மட்டும் நல்ல ஞாபகத்துல வச்சுக்கங்க. அது ரிப்பீட் ஆக ஆக அது உங்க லைஃபை சேஞ்ச் பண்ணும். இப்படித்தான் ஜாதகத்தை மாத்த முடியும். இது பாசிபிள் தான். இத பல பேர் பல விதங்கள்ல செஞ்சுட்டு தான் இருக்காங்க, சொல்லிட்டு தான் இருக்காங்க. நடைமுறையில எல்லாருக்கும் தெரியும் தான். அதை நம்ம இப்படி எல்லாம் ஒர்க் ஆகுது அப்படிங்கிற லாஜிக்கோட எக்ஸ்பிளைன் பண்றோம், அவ்வளவுதான் வித்தியாசமே தவிர நம்ம எதுவும் புதுசா எல்லாம் கண்டுபிடிக்கல, ஆல்ரெடி இருக்கிற முறை தான். இந்த வீடியோ பத்தின கமெண்ட்ஸ் கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. இப்படி உங்க ஜாதகத்துல என்ன பண்ணா, என்ன மாதிரி செயல் வச்சா, என்ன மாதிரி நம்பிக்கை வச்சா, எப்படி உங்க லைஃபை கொண்டு போனா உங்க ஜாதகம் மாறும், பாசிட்டிவா மாறும், சரியா நடக்கும் அப்படிங்கிற கைடன்ஸ் வேணும் அப்படின்னா நம்மளை தொடர்பு கொள்ளுங்க. அல்லது பொதுவா வேலை, தொழில், எக்கனாமிக், ஃபேமிலி லைஃப் கைடன்ஸ் வேணும் அப்படின்னாலும் நம்மளை தொடர்பு கொள்ளலாம். அடுத்த வீடியோல சந்திக்கலாம். இந்த வீடியோ பத்தின கருத்தை கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. நன்றி.